நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை இந்த சிலுவை தியான நேரத்திலே சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. நாம் சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 14 அதிகாரம் 4 இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்பு உள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். மாணவர்களே, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இங்கே நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சிலுவை தியானத்திலே ஜோசுவா டிவி நேயர்களே, உங்களுக்கு இதை நாம வாசித்து தியானித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தை, அவருடைய காயங்களில் வடிந்த இரத்தத்தை நம்ம நோக்கி பார்ப்போமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தம்முடைய சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகுகிறோம். சிலுவை தோள் மேல் சுமந்து கொண்டு முள்முடி வேதனை தாங்கிக் கொண்டு, சிலுவை தோள் மேல் சுமந்து கொண்டு முள்முடி வேதனை தாங்கிக் கொண்டு, சிந்துகின்ற இரத்தம் எல்லாம் பாவங்களை கழுவ, சிந்துகின்ற இரத்தம் எல்லாம் பாவங்களை கழுவ, தள்ளாடி தள்ளாடி நடந்தீரே. இந்த உலகத்தின் அதிபதியை இயேசு ஒருவராய் போராடிய ஜெயித்தீரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டு குட்டியே வாழ்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டு குட்டியே நீர் வாழ்க. இந்த உலகத்தின் அதிபதியை ஒருவராய் போராடி ஜெயித்தவரே வாழ்க, ஜெயித்தவரே வாழ்க. எங்கள் பாவங்களை போக்கும்படி, பரிசுத்தமாக்கும்படி கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவங்களை சுமந்து எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட இருக்கும்படியாக, அந்த பரலோக ராஜ்யத்திலே பங்கு பெறும்படியாக பாடுபட்டவரே, இரத்தம் சிந்தினவரே, உயிரை கொடுத்தவரே, சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவரே, உம்முடைய அன்பை பற்றி, உம்முடைய சிலுவை அன்பை பற்றி, உம்முடைய இரத்தத்தை பற்றி, உம்முடைய காயங்களை பற்றி, நீர் எங்களுக்காக பட்ட வேதனைகளை பற்றி நாங்கள் சிந்திக்கும்படியாக எங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும். எங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜோசுவா டிவி நேயர்களையும் ஒருமுகப்படுத்தி உம்மை நோக்கி பார்த்து
அப்பா, பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இங்கே சுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றும் கற்பு உள்ளவர்கள் என்றும் கரை திரை அற்றவர்கள் என்றும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகின்றாரோ அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்தும் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக பிரிக்கப்பட்டவர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதற்கு மேலே உள்ள வசனத்தெல்லாம் நாம் வாசிக்கிற போது, பிரியமானவர்களை அதை வாசிக்கிறேன். 2ஆம் வசனம், அல்லாமலும் பெருவெள்ளத்து இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கங்கள் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுர மண்டலக்காரர் தங்கள் சுர மண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேற ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கரைதிரையற்றவர்கள், ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள், மாசு அற்றவர்கள், சுத்தம் உள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் கூட நடந்து போகின்றவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்திலே. அந்த அனுபவத்தை தான் கண்ணால பார்த்து பத்மோ தீவில் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக்கப்பட்டு பக்தனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் இது. கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். அன்பானவர்களே, இங்கே லேவியர் ஆகமத்தில் 20வது அதிகாரத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 20வது அதிகாரம் 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. நம்மை பிரித்தெடுத்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் வாஞ்சிக்கின்றார். பார்த்தீர்களா, ஆட்டுக்குட்டியானவரும் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற ஆண்டவர் கூட சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஜீவன்களுக்கு முன்பாகவும் பாருங்க, அந்த 1,44,000 பேர் ஆட்டுக்குட்டியானவரை விட்டு பிரியாமல் பின்பற்றுகின்ற அந்த கூட்டத்திலே உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரனாக வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதைத்தான் அவருடைய பரிசுத்தவான்களாக, கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக, கரைதிரை அற்றவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக, பாவத்திற்கு விலகுகின்றவர்களாக அந்த பரிசுத்த ஆண்டவரோடு வாசம் செய்வதற்கு போதுமானவர்களாக கர்த்தர் சொல்லுகின்றார். உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் இப்படியாக இங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. 16வது வசனம் 11:16, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். பாருங்க, வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். பாருங்க,
புளித்த மாவு. முதலாவது பிசைந்த மாவானது பரிசுத்தமாயிருந்தால் முழு மாவும் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் என்றும், அடுத்து வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். யோவான் சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 1 முதல் நம்ம வாசிக்கிற போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகின்றார். பிரியமானவர்களே, நாம் நிலைத்திருக்கிற போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவுக்குள் நாம் நிலைத்திருக்கின்ற போது நாம் கனி கொடுக்கிறவர்களாகுகிறோம். நாம் கனி கொடுக்கின்ற போது அதிக கனிகளை கொடுக்கும்படியாக சுத்தம் செய்கின்றார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். முதலாவது பிசைந்த மாவு பரிசுத்தமாயிருந்தால் முழு மாவும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கனியும் பரிசுத்தமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியரில் அங்கே ஒரு வசனம் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. 2 கொரிந்தியரில் ஒரு வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், அன்பான சீடன் பரிசுத்த பவுல் என்ற பக்தன் நமக்கு இப்படியாக எழுதி கொடுத்திருக்கின்றார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தில் 1 பேதுருவில் 2வது அதிகாரத்தில் இப்படியாக 24வது வசனத்தில், 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீங்க என்று இங்கே வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சிலுவையில் இயேசு, அவருடைய சரீரத்தில் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார். நாம் பாவத்திற்கு செத்துப்போனால் பரிசுத்தமாயிருப்போம், நீதிக்கு பிழைத்து விட்டோமானால் பரிசுத்தமாயிருப்போம். நாம் பாவத்திற்கு சாகும்படி நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கொல்கோதா மேட்டில் கோலைக்களத்தில் அன்று கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா. கொல்கோதா மேட்டில் கோலைக்களத்தில் அன்று கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா. கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா, இதில் குற்றமற்ற ரத்தம் ஆராய் வடிந்ததம்மா. கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா, இதில் குற்றமற்ற ரத்தம் ஆராய் வடிந்ததம்மா. இது என்ன கொடுமையம்மா,
இயேசுவுக்குத்தானே கிடைத்ததம்மா. இது என்ன கொடுமையம்மா, என் இயேசுவுக்குத்தானே கிடைத்ததம்மா. கொல்கொதா மேட்டில் கோலைக்களத்தில் அன்று கோதுமை மணி ஒன்று அடிந்ததம்மா. இயேசுவின் சரீரமும் புனித சிலுவை மரமும் பாவ கூர்மையான ஆணிகளாலே இணைந்தது. பேதுரு சொன்ன பார்த்தீர்களா, நீங்களும் நானும் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவர் தழும்புகளாலே குணமானீர்கள். இயேசுவின் சரீரமும் புனித சிலுவை மரமும், இயேசுவின் சரீரமும் புனித சிலுவை மரமும் பாவ கூர்மை ஆணிகளால் இணைந்தது. இயேசுவின் சரீரமும் புனித சிலுவை மரமும் பாவ கூர்மை ஆணிகளால் இணைந்தது. இதை கண்ட சூடர்கள் தாங்க முடியா துயரத்தால், இதை கண்ட சூடர்கள் தாங்க முடியா துயரத்தால் ஒளி கொடுக்காமல் அணைந்தது. இதை கண்ட சூடர்கள் தாங்க முடியா துயரத்தால் ஒளி கொடுக்காமல் அணைந்தது. இது என்ன கொடுமையம்மா, என் இயேசுவுக்குத்தானே கிடைத்ததம்மா. கொல்கொதா மேட்டில் கோலைக்களத்தில் அன்று கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா. கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா. கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா. இதில் குற்றமற்ற ரத்தம் ஆராய் வடிந்ததம்மா. வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இப்படியாக வாசிக்க எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 19-20 கூட நான் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது இயேசுவாகிய தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம தலைப்பு வசனத்தில் வாசித்த அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படியாக அங்கே 1,44,000 பேர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்று. அந்த கூட்டத்தோடு நாமும் சேர்வதற்கு அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த தைரியத்தினாலே நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம்ம வாசித்த பகுதியில் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11 இப்படியாக முதல் பிசைந்த மாவு பரிசுத்தமாக இருந்தால் மாவு முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் அதன் கனிகளும் பரிசுத்தமாயிருக்கும். நான் உங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். இந்த உலகத்தின் வழிகளிலே நீங்கள் நடக்காமல் என் வேதத்தின் வழிகளில் நீங்கள் நடக்கிற போது கரை திரையற்றவர்களாக, மாசு இல்லாதவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக நீங்கள் வாழுகிற போது அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த பரிசுத்த வான்களுடைய
கூட்டத்தில் நீங்களும் நானும் சேருவதற்கு ஒரு புதிய மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்தமாக்கி இருக்கிறது. அந்த சுத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. தைரியத்தோடு நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடு கூட வாழுவோம். ஒரு பாடலை பாடிட்டு, ஒரு சரணத்தை பாடிட்டு நாம் இந்த ஜெபத்தை, இந்த வசன தியானத்தை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியதே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார், பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார், பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார், பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? நாம் நீதிக்கு பிழைக்கும்படியாக, பாவத்திற்கு சாகும்படியாக தம்முடைய சரீரத்தில் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தா. இப்படியாக வேதத்தில் வாசித்திருக்கிறோம், நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தம், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள், மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த லந்து கால நாட்கள்ல பாவ இலை உதிர்ந்து பரிசுத்த துளிர் நமக்குள்ள விடும்படி, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும்படி இயேசு பட்ட பாடுகளை, இயேசுவின் காயங்களை, இயேசுவின் முகத்தில் வடிந்த இரத்தத்தை, இயேசுவின் முதுகில் வடிந்த இரத்தத்தை, இயேசுவின் கைகளில் வடிந்த இரத்தத்தை, இயேசுவின் கால்களில் வடிந்த இரத்தத்தை பார்த்து பார்த்து பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பாவ உலகை ஜெயித்து அந்த பரலோக காணத்தை, பரலோக காணானை அடைவோமாக. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பாவம் போக்க இரத்தம் சிந்தினவரே, எனக்காக மரணத்தை ருசி பார்த்தவரே, என் பாவங்களை சிலுவையில் சுமந்தவரே, நான் பாவத்திற்கு சாக
நீதிக்கு பிழைக்க என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை அறிக்கை எடுகிறோம் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உம்மில் அன்பு கூறுகிறோம் ஐயா. உமக்கு சாட்சியாக அந்த பரலோக வாழ்க்கையில உம்மோடு கூட வாழுகிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.